வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், பயங்கரமான சம்பவம். ஐயோ, இந்த சௌந்தர்யா வந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க போல இருக்குது. இப்போ தான் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் வந்துட்டு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அதில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மைக்கு மாட்டலன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ஒழுங்காக மாட்டுங்கன்னு சொல்கிறாரு. இது ஆல்ரெடி கொடுத்த இதுதான். யாராவது மைக் மாட்டல அப்படின்னா அந்த மாதிரி பேர் வந்துச்சு பிக் பாஸ் வாயிலேருந்து அப்படின்னா பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு அந்த பனிஷ்மெண்ட்டை பண்ணணும். அதாவது கேப்டன் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை பண்ணணும். இங்கே வந்துட்டு சௌந்தர்யா பக்கத்தில் இருக்காங்க, இந்த பக்கம் வர்ஷினியும் இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ தனியாக போய் உட்காந்துக்கோ, அவர் வரதுங்களுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்கள நைஸாக போய் உட்காந்துக்கிறாங்க. இவர் வந்து கேட்குறது உங்கள் பக்கத்தில் யார் இருந்தாங்கன்னா யாருமே இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்க்கும்போது இவங்களும் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க, நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா. சரி, நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் பண்ணுங்கள் அப்படின்னும் போது அவங்க கேட்குறாங்க என்ன டாஸ்க் பண்ண சொல்லுங்கன்னு. சரி, அப்போ வந்து இவங்க ஜே மேடம் மாதிரி பண்ணாங்களா, மாரல் டீச்சர் அது மாதிரி பண்ணுங்கன்னா அது எனக்கு பிடிக்கலன்றாங்க. இல்லைங்க பிடிக்கலன்றீங்க, நான் ஏன்னா வேணும்ட்டு இன்டர்நேஷனோட சொல்கிறேன். இது மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, அதனால தான் எனக்கு சொல்கிறேன். பிடிக்கலன்னா அர்த்தம். அப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத மாதிரி பண்ணுங்கன்னா அது மாதிரி எப்படி நீங்களே சொல்லுங்கன்றாங்க. சரி, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கன்னா அதையும் பண்ண மாட்டீங்க, நான் சொல்கிறது செய்யுங்கன்னா அதையும் செய்ய மாட்டிங்கன்னா இந்த மாதிரி காலையில் இரிட்டேட் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க. அவர் வந்து டென்ஷன் தாங்க முடியல பாவம். ஆனாலும் அந்த கேப்டன்ஷிப்புன்ற ஒரு விஷயத்துக்காக, ஏன்னா இந்த போன வாரம்லாம் எப்படி அருண்குமார் பேசினார்ன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த கேப்டன் பதவின்ற ஒரு விஷயம் பின்னாடி வந்து 5 ரிப்பன் இருந்துச்சு, அதில் ஆல்ரெடி 2 ரிப்பன் போயிடுச்சு. இருக்கிற 3 ரிப்பனை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவரும் கண்ட்ரோலாக பேசுகிறாரு. இவங்க வாயை பிடுங்குறாங்க. இரிட்டேட் பண்ணாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் எங்கம்மா இரிட்டேட் பண்ணேன்னா, பார்த்தீங்களா வார்த்தையை விட்டவொடனே உங்களுக்கு எப்படி தோணுது, அந்த மாதிரி தான் நீங்கள் வார்த்தையை விட்டீங்கன்றாங்க. அவர் எதுவுமே வார்த்தை இல்லை, இவங்களாம் வந்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஜாக்லின் கெஞ்சி கூத்தாடி, இது அவரோட இதுமா, அந்த கேப்டனுக்கு உண்டான இதுமா, நீ பண்ணுமான்னு சொல்லி, அதுக்கப்புறமா இங்கே நான் பண்ண முடியாது, கார்டன் ஏரியாவில் நான் லிவிங் ரூமில் தான் போடணும்னு சொல்லிட்டு அங்கே போய், அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஜாக்லின் பேசுகிறேன், ஜாக்லின் மாட்டில் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க, மாரல் டீச்சர் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு செய்கை பண்ணிட்டு போகிறாங்க. எவ்வளோ அக்கப்போரு. ஆனால் சௌந்தர்யா அப்பா ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இந்த மாதிரி பண்ணால் இப்போ ஒரு கேப்டன் வந்து ஒரு டாஸ்க்கு சொல்கிறாங்க, அதுவும் வந்து அவராக கொடுக்குறது இல்லை, பிக் பாஸ் வந்து சொன்ன ரூலு. அதை கூட நான் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு சண்டைக்கு வந்தால் என்ன தான் பண்ணுறது? இதில் கொடுமை என்னென்னா, இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வெளியே வந்து அவ்வளோ ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை.